கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளும் பரிசுத்தமான ஆராதனை நாளும் ஆகிய இந்த நாளின் காலை பொழுதுல ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிக்க இருக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்போடு சொன்ன இந்த வார்த்தைகள் நாளை சபையில் ஒரு வேளை நாம் நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும் நம் வீடுகளில் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிப்பதையும் கர்த்தர் அங்கீகரித்து வருகிறார். ஆகவே இந்த நாள் பரிசுத்த ஆராதனையிலும் நீங்கள் பரிசுத்தராய் பரிசுத்த ஜனமாய் அமர்ந்து ஆராதிக்கத்தக்க பரிசுத்தத்தை கேளுங்கள். துவக்க ஜெபத்தில் அதை கேட்க இருக்கிறோம். எங்கள் வீடு முழுக்க தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபத்தில் நீங்கள் தரித்திருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே கர்த்தருடைய கரத்தில் இந்த ஆராதனை முழுவதும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ் பீ தி லார்ட். எல்லாரும் ஆண்டவரே இப்படி பிரசன்னம் எங்கள் வீட்டுக்குள்ள கடந்து வரட்டும் என்று சொல்லி அவர் செய்த உபகாரங்கள் உங்களுக்கு எத்தனை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லி சொல்லுகிறாரே. ஆகவே இந்த நாள் அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நீங்கள் செய்கிற பிரதிபகாரம் என்ன தெரியுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி அவருக்கு பிரதிபகாரம் செலுத்துகிற ஸ்தோத்திர வழிகளை இந்த நாளில் செலுத்தும் போது உங்க வீடு முழுக்க தேவனுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படும். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்போமா? பிரசன்னம் எங்களுக்கு தான் செய்த உபகாரங்கள் கணக்குரை தென்னலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரை தென்னலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். பரலோகத்தின் நல்ல பரிசுத்த பிதாவே, கனத்துக்கு உரியவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உங்களோடு வலது வருஷத்தில் அமர்ந்து எங்களுக்காய் பரிந்து பேசுகிற எங்கள் ரட்சகரே, நேசகுமாரன் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவானவரே, எங்களோடு இருக்கும்படி அனுப்பி கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே, திருத்துவ திரியேக தேவனுக்கு இந்த காலை பொழுதிலே சபையாராய் உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் ஒன்றிணைந்து நாங்கள் எங்கள் வணக்கங்களையும் வாழ்த்துதங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பாதத்தில் ஏறெடுக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்த எங்கள் நல்ல தெய்வம், எங்களை போஷித்து எங்களை காப்பாற்றி எங்களை ஆசீர்வதித்து வாதைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி ஒரு மாதத்துல ஒரு புதிய வாரத்தையும் முதல் நாளுக்கான கர்த்தர் உதவி செய்தே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களோடு என்றும் பயணிக்கிற மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக எங்களோடு இருக்கிற தெய்வாயா, எங்களை வழி நடத்துகிறவர், எங்களை ஆற்றுகிறவர், எங்களை தேற்றுகிறவர், எங்களை எச்சரிக்கிறவர் அப்பா, ஒரு தகப்பனை போல தூக்கி சுமந்து வருகிற தெய்வம், பாதத்துல விழுந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஆராதனை நாளாகிய உங்க நாளிலே ஆண்டவரே, நாங்கள் கத்தா வீடுகளிலிருந்து
அப்பா, இறுதி அளவில் ஆத்தும் அளவில் ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்க இருக்கிற இந்த ஆராதனை வேலை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னம் மாத்திரம் ஆளுகை செய்யட்டும். தேவாவியானவர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், இதே யூடியூப் வாயிலாய் கேட்கும் பொழுதே உம்முடைய பிரசன்னத்தை பிள்ளைகள் உணரட்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவினுடைய ஆளுகை அபிஷேகத்தை கர்த்தாவே உணரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளுக்கும் உம்முடைய பிரசன்னம் இது நிமித்தம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடிகளில் இறங்கி அங்கிகளில் வருகிற நல்ல பரிமள தைலத்திற்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி அந்த தைலத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம் அபிஷேகமாய் கர்த்தர் ஆண்டவரே ஆரோன் மூலம் ஊற்றி ஜனங்களுக்குள்ள பாய செய்யும் போது அங்கே ஜீவனை ஆசீர்வாதத்தை கட்டடுவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது விசேஷித்த வண்ணமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அடியான் வாயிலாக ஊற்றப்படுகிற ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில் ஊற்றப்படுகிற அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள கடந்து சென்று ஜீவனை ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்கள் மேல இறங்கட்டும். குறிப்பாய் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், ஆண்டவரே ஸ்தோத்திர செய்தி வேலை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி நேர்த்தியாய் நடத்தி கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இப்படி கரத்தில் மாத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலும் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ பிரசன்னம் விடுதலை ஆளுகை செய்யட்டும். இப்படி கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பெரியவராயிருந்த பெரிய காரியங்களை காண கர்த்தர் உதவி செய்ய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் பாடல்குள்ள கடந்து செல்ல இருக்கிறோம். சில பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிக்க இருக்கிறோம். கடந்த வாரங்கள் வரைக்கும் பழைய பாடல்களை பாடினோம். இந்த வாரத்திலே புதிய பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். ஒருவேளை புதிய பாடல்கள் ஸ்கிரீன்ல உங்களுக்கு வர நாங்கள் முயற்சிக்கிறோம். ஒருவேளை வரவில்லை என்று சொன்னால் ஒரு வரி பாடும் போது அதை கற்றுக்கொண்டு எங்களோடு இணைந்து பாடுங்க. வீட்டில் அதை போட்டு திரும்ப திரும்ப அதை கேட்டு நீங்க பாடி மகிமைப்படுத்துங்கள். முதல் பாடலாக ஸ்தோத்திரம் பாடியே உம்மை நான் போற்றுவேன், நீரே என் தேவனே என் இயேசுவே என்று சொல்லி ஒரு புதிய பாடலை பாட இருக்கிறோம். சேர்ந்து கரந்தட்டி உற்சாகமாய் பாடுங்கள். Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம் பாடியே உம்மை நான் போற்றுவேன், நீரே என் தேவனே இயேசுவே, நீரே என் தேவனே. ஸ்தோத்திரம் பாடியே உம்மை நான் போற்றுவேன், நீரே என் தேவனே இயேசுவே, நீரே என் தேவனே. ஸ்தோத்திரம் பாடியே உம்மை நான் போற்றுவேன், நீரே என் தேவனே இயேசுவே, நீரே என் தேவனே. ஸ்தோத்திரம் பாடியே உம்மை நான் போற்றுவேன், நீரே என் தேவனே இயேசுவே, நீரே என் தேவனே. நீ தேவாதி தேவன், நீ ராஜாதி ராஜன், நீ கர்த்தாவே கர்த்தர், நீ என்றும் ரட்சகர். நீ தேவாதி தேவன், நீ ராஜாதி ராஜன், நீ கர்த்தாவே கர்த்தர், நீ என்றும் ரட்சகர். ஸ்தோத்திரம் பாடியே உம்மை நான் போற்றுவேன், நீரே என் தேவனே இயேசுவே, நீரே என் தேவனே. ஸ்தோத்திரம் பாடியே உம்மை நான் போற்றுவேன், நீரே என் தேவனே இயேசுவே, நீரே என் தேவனே. கர்த்தர் எனக்காக யாரையும் செய்து முடிக்கிற கர்த்தர். Praise the Lord.
முடித்ததற்கு நான் என்ன செய்வேன்? இரத்த கிருபை என்றும் உள்ளது என்று உமது நாமத்தை துதித்திடுவேன். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்ததற்கு நான் என்ன செய்வேன்? கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்று உமது நாமத்தை துதித்திடுவேன். உன் நாமம் பெரிதானது, உன் நாமம் அன்புள்ளது, அதிசய நாமம் இது, அற்புத நாமம் அது. உன் நாமம் பெரிதானது, உன் நாமம் அன்புள்ளது, அதிசய நாமம் அது, அற்புத நாமம் அது. நீ தேவாதி தேவன், நீ ராஜாதி ராஜன், நீ கர்த்தாதி கர்த்தர், நீ எந்தன் இரட்சகர். நீ தேவாதி தேவன், நீ ராஜாதி ராஜன், நீ கர்த்தாதி கர்த்தர், நீ எந்தன் இரட்சகர். ஸ்தோத்திரம் பாடியே உம்மை நான் போற்றுவேன். நீரே என் தேவனே, இயேசுவே, நீரே என் தேவனே. ஸ்தோத்திரம் பாடியே உம்மை நான் போற்றுவேன். நீரே என் தேவனே, இயேசுவே, நீரே என் தேவனே. உற்சாகத்துடன் நான் உனக்கு பலியிடுவேன். என் அன்பே, உன் நாமத்தை உயர்த்திடுவேன் என்று ஆண்டவருக்கு அன்புள்ள இதயத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாமா? Praise the Lord. Jesus, hallelujah. Jesus, amen. Praise the Lord. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். என் அன்பே, உன் நாமத்தை உயர்த்திடுவேன். உன் நாமம் போல் ஒரு நாமம் இல்லை என்று உலகம் முழுவதும் சொல்லி வருகிறேன். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். என் அன்பே, உன் நாமத்தை உயர்த்திடுவேன். உன் நாமம் போல் ஒரு நாமம் இல்லை என்று உலகம் முழுவதும் சொல்லி வருவேன். உன் நாமம் மேலானது, உன் நாமம் இனிதானது, தேனிலும் மதுரம் இது, இயேசுவின் நாமம் அது. உன் நாமம் மேலானது, உன் நாமம் இனிதானது, தேனிலும் மதுரம் அது, இயேசுவின் நாமம் அது. நீ தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், நீ கர்த்தாதி கர்த்தர், நீ எந்தன் இரட்சகர். நீ தேவாதி தேவன், நீ ராஜாதி ராஜன், நீ கர்த்தாதி கர்த்தர், நீ எந்தன் இரட்சகர். ஸ்தோத்திரம் பாடியே உம்மை நான் போற்றுவேன். நீரே என் தேவனே, இயேசுவே, நீரே என் தேவனே. ஸ்தோத்திரம் பாடியே உம்மை நான் போற்றுவேன். நீரே என் தேவனே, இயேசுவே, நீரே என் தேவனே. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவேன். கர்த்தரை பாடியே புகழ்ந்திடுவேன். கர்த்தர் செய்த நன்மை நினைத்து நான் இதை போல நான் துதிப்பேன் என்று பாடி மகிமைப்படுத்தலாம். கரங்கள் தட்டுங்கள்.
செய்த நன்மையை நினைத்து நினைத்து நான் தாவீதை போல் கீதம் துதி செய்வேன். கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவேன். கர்த்தரை பாடிய புகழ்ந்திடுவேன். நீ செய்த நன்மையை நினைத்து நினைத்து நான் தாவீதை போல் கீதம் துதி செய்வேன். துதிக்கு பாடுகிறதே துயாதி துயவனே, துதியின் மத்தியிலே வாசம் செய்பவனே. சந்தோஷத்தோடு துதிக்கு பாடுகிறதே துயாதி துயவனே, துதியின் மத்தியிலே வாசம் செய்பவனே. நீ தேவாதி தேவன், நீ ராஜாதி ராஜன், நீ கர்த்தாதி கர்த்தர், நீர் எந்தன் இரட்சகர். நீ தேவாதி தேவன், நீ ராஜாதி ராஜன், நீ கர்த்தாதி கர்த்தர், நீர் எந்தன் இரட்சகர். தீரம் பாடியே உம்மை நான் போற்றுவேன். நீரே என் தேவனே இயேசுவே, நீரே என் தேவனே. தீரம் பாடியே உம்மை நான் போற்றுவேன். நீரே என் தேவனே இயேசுவே, நீரே என் தேவனே. நீ தேவாதி தேவன், நீ ராஜாதி ராஜன், நீ கர்த்தாதி கர்த்தர், நீ எந்தன் இரட்சகர். நீ தேவாதி தேவன், நீ ராஜாதி ராஜன், நீ கர்த்தாதி கர்த்தர், நீ எந்தன் இரட்சகர். தீரம் பாடியே உம்மை நான் போற்றுவேன். நீரே என் தேவனே இயேசுவே, நீரே என் தேவனே. தீரம் பாடியே உம்மை நான் போற்றுவேன். நீரே என் தேவனே இயேசுவே, நீரே என் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி கர்த்தர் தாவீதை கொண்டு சங்கீதம் 50:23 சொல்லி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்ததற்காய் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி, ஆனால் ஒன்று செய்ய வேண்டாம், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்று அவருடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்தினால் போதும். அவர் நிச்சயமாய் செய்த உதவிக்கு செலுத்துகிற எல்லா பலிகளுக்கும் அவர் நிச்சயம் மகிழ்வார், மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் இந்த நொடி வரைக்கும் நமக்கு எல்லா நன்மைகளை செய்தபடியினால் தான் ஸ்தோத்திர பலிகளை அவருடைய பாதத்தில் செலுத்தி வருகிறோம். தொடர்ந்து இன்னொரு பாடலை பாட இருக்கிறோம். மலைகள் வருகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை எங்களை விட்டு விலகாது என்று சொல்லி ஏசாயா 54:10 சொல்லி இருக்கிறபடி அந்த வரிகளுடைய அடிப்படையிலான புதிய பாடலை கற்றுக்கொண்டு எங்களோடு இணைந்து பாடுங்கள். கர்த்தர் இது நிமித்தம் மகிமைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், 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 அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர்.
எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. எந்த ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா எந்த ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா ராஃபா என் சுகமானவர், யெகோவா ரூவா என் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா என் சுகமானவர், யெகோவா ரூவா என் மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. 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 மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மாறாது எந்த வாழ்விலே, மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் கர்த்தருடைய கிருபை என்றும் நம்மை விட்டு விலகாது. அவருடைய உடன்படிக்கை என்றும் நம்மை விட்டு நிலை பெயராமல் இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை எல்லாரும் கண்களை மூடின வண்ணமாய் உங்கள் வீடுகளில் இருந்து நீங்கள் எழுந்து நின்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதியுங்கள். இன்றைக்கு உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆராதனை வேலை உங்களை ஆட்கொள்ளும். எங்களோடு இணைந்து நீங்க கண்களை மூடினவர்களா ஆராதனைகளை கடந்து செல்ல போகிறோம். நமக்காய் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் ஒரு மனதோடு நீங்க சபையினுடைய போதகரோடு இணைந்து ஆராதிக்கிறீங்களோ
உடைய உள்ளம் ஒரு மனப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தினால இறங்கினது போல, அப்போஸ்தலர் காலத்துல இறங்கினது போல, எலியாவினுடைய நாட்களிலே கர்த்தருடைய ஆவி அக்கினி இறங்கினது போல இந்த நாட்கள் உங்க வீடுகளிலே கர்த்தருடைய அக்கினியும் ஆவியும் நிச்சயம் இறங்குவா. எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி துதிக்க ஆரம்பிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா, நாங்கள் துதித்து மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, பிதாவாகிய தேவனே, எங்கள் ரட்சகர் மீட்பரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கும்படி எங்களை தெரிந்து கொண்ட தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே. சொத்தர் ஒரு விசை எல்லாரும் வீட்டில் இருந்து வாய்களை விரிவாய் திறந்து ஓ கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி கிருபை என்று சொல்லி துதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்னைக்கு எந்த அளவுக்கு உங்க வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயிர்ப்பித்து நிறுத்த போகிற காரணம் என்ன தெரியுமா? எசேக்கியேல் 47 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் தம்முடைய ஆவியை உங்களில் வைக்கும் போது நீங்கள் உயிரடைவீர்கள். என் ஆவியை உங்களில் நான் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லி, ஆமென். உங்களுடைய குடும்பம் உயிரடையணும், நம்முடைய சபை உயிர் மீட்சி பெறணும், நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம் எல்லாவற்றிலும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிற காரியத்தை இந்த நாளில் செய்ய வேண்டும் என்று சொன்னார். கர்த்தரை நான் குடும்பமாய் முழு இதயத்தோடு முழு மனதோடு நான் துதிக்க போகிறேன். எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து ஒரு விசை கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீங்க ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி துதித்துக் கொண்டே இருந்து இந்த பாடலுக்குள்ள நாங்கள் கடந்து போகும்போது எங்களோடு இணைந்து நீங்க பாடுங்க. பரிசுத்த ஆவியை மாறும் எங்கள் மத்தியில் அப்படி வல்லமை எங்கள் மேல ஊற்றும் இந்த நேரத்தில் என்று பாடி துதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய அக்கினி உங்க குடும்பத்திலே போடப்படும். பாருங்களேன், இந்த நேரத்திலேயே எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். Praise the Lord, praise the Lord. Yes, Jesus. பரிசுத்த ஆவியே வாருமே எங்கள் மத்தியிலே, வல்லமையா எங்கள் மேலே ஊற்றுமே இந்த நேரத்திலே. பரிசுத்த ஆவியே வாருமே எங்கள் மத்தியிலே, வல்லமையா எங்கள் மேலே ஊற்றுமே இந்த நேரத்திலே. அசைவாடும் 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 ஆவியே, அசைவாடும் 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 ஆவியே, பரிசுத்த ஆவியே வாருமே எங்கள் மத்தியிலே, வல்லமையா எங்கள் மேலே ஊற்றுமே இந்த நேரத்திலே. பரிசுத்த ஆவியே வாருமே எங்கள் மத்தியிலே, வல்லமையா எங்கள் மேலே ஊற்றுமே இந்த நேரத்திலே. இறங்கின அக்கினியே, அப்போஸ்தலர் காலத்தில் இறங்கின அக்கினியே, பலமாய் எங்கள் மேலே அக்கினியாய் வாருமே, பலமாய் எங்கள் மேலே அக்கினியாய் வாருமே. அசைவாடும் 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 ஆவியே, அசைவாடும் 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 ஆவியே, பரிசுத்த ஆவியே வாருமே எங்கள் மத்தியிலே, வல்லமையா எங்கள் மேலே ஊற்றுமே இந்த நேரத்திலே. பரிசுத்த ஆவியே வாருமே எங்கள் மத்தியிலே, வல்லமையா எங்கள் மேலே ஊற்றுமே இந்த நேரத்திலே. ஏலியாவின் நாட்களில் இறங்கின அக்கினியே,
அக்கினியே பலமாய் எங்கள் மேலே அக்கினியாய் மாறுமே பலமாய் எங்கள் மேலே அக்கினியாய் மாறுமே அசைவாடும் 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 ஆவியே அசைவாடும் 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 ஆவியே பரிசுத்த ஆவியே வாருமே ஒரு வாஞ்சையோடு கேளுங்க பரிசுத்த ஆவியே வாருமே எங்கள் மத்தியிலே வல்லமையை எங்கள் மேலே ஊற்றுமே இந்த நேரத்திலே உலகத்தை ஜெயித்திட இறங்கின அக்கினியே உலகத்தை ஜெயித்திட இறங்கின அக்கினியே பலமாய் எங்கள் மேலே அக்கினியாய் வாருமே பலமாய் எங்கள் மேலே அக்கினியாய் வாருமே அசைவாடும் 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 ஆவியே அசைவாடும் நான் கேட்கிறேன் உங்களுக்காக நான் ஆவியானவரத்தை கேட்கிறேன் தயவு செய்து பிள்ளைகள் மேலே இந்த நாளத்தை அங்கே ஒற்றுமை நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகள் அண்டவரை பெரியவர்கள் ஒரு அபிஷேகம் முடியாத அபிஷேகம் எல்லா உயிர் பிடிக்கப்பட்டது எல்லா உயிர் வல்லமையா எங்கள் மேலே ஊற்றுமே இந்த நேரத்திலே அசைவாடும் 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 ஆவியே அசைவாடும் எங்களே ஆவியானவர் அசைவாடும் அங்கே யாவும் இருள் விலகும் பாவங்கள் விலகும் சாபங்கள் ஒழியும் கண்ணிகள் அழிக்கப்படும் மிருகங்கள் ஒழிக்கப்படும் அசைவாடும் உங்க வீட்டின் மேல் அசைவாடும் என் மேல் அசைவாடும் என் கணவன் மேல் அசைவாடும் வாருமே எங்கள் மத்தியிலே வல்லமையை எங்கள் மேலே ஊற்றுமே இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியே வாருமே எங்கள் மத்தியிலே வல்லமையை எங்கள் மேலே ஊற்றுமே இந்த நேரத்திலே அசைவாடும் 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 ஆவியே அசைவாடும் 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 ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆசீர்வாதம் இந்த நாள எல்லா கட்டாத வியாதியின் பொருள்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது, எல்லா கட்டுகளும் அறுந்து போயிருக்கிறது. உங்களுடைய அசைவாடுதல் நிமித்தமா எல்லா தடைபட்ட செங்கடல் இரண்டாய் பிளந்திருக்கிறது, யோர்தான்கள் இரண்டாய் பிளந்திருக்கிறது, நுகங்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது. ஓ என் தேவ ஆவியானவர், இன்னும் இன்னும் வீட்டுக்கு ஆவியானவர் குடும்பங்கள் மேல் அசைவாடுவீராக. இன்னும் வல்லமை, இன்னும் வல்லமை, இன்னும் வல்லமை, இன்னும் வல்லமை, இன்னும் வல்லமை. அபிஷேகம் பிள்ளைகளை ஆட்கொண்டு நடத்தட்டும் ஐயா.
Jesus, hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Jesus, hallelujah. எல்லாரும் கரங்களை அசைங்க. Hallelujah. 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 தகப்பனே நீங்க மகிமைப்படுங்கய்யா. Hallelujah. 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 ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஜீவன்படி ஆண்டவரே கொடுத்த பரிசுத்த ஆவியான நிமித்தமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிப்போடு உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். ஆமென். மகிமைப்படுத்தி இருக்கிறோம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாரது நாவுகளும் அறிக்கை செய்யும்படி எல்லாரது முழங்கால்களும் முடங்கும்படி மேலான நாமத்தை உடையவரை ஆராதித்திருக்கிறோம். உமக்கே சதா காலமும் மகிமை உண்டாவதாக. உமக்கே சதா கால மகிமை உண்டாவதாக. எங்கள் துதிகன மகிமைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் செய்திகளை கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாம் நம்மோடு இடைபெறுவாராக. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாள் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை. நெடுங்காலமாய் காத்திருப்பது, தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் பொறுமையா இருப்பது அவசியம். அல்லது ஒரு வேளை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினால் அதற்காய் காத்திருப்பதும் மிக அவசியமான ஒன்றுதான். ஆனால் இந்த நாள்ல சிலருக்கு அது இருதயத்தை இளைக்க பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். இருதயம் இளைத்து விடும், சோர்ந்து விடும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறபடி ஒரு விதவை தாய் அவள் சோராமல் எப்படி தன் நியாயத்திற்காய் போகிறாளோ, போய் அந்த நியாயாதிபதியிடத்துல தன் நியாயத்தை வைக்கிறாளோ, ஒருவேளை அவன் மனம் அடிவாக்கினாலும் சோர்வுக்கு உட்படுத்தினாலும், ஆனால் இந்த விதவையோ தனக்கு வேண்டிய நியாயத்திற்காய் அவள் சோராதபடி போகிறாள் என்றால் அப்படித்தான் இந்த நாளிலும் வசனத்த வார்த்தையை நாம் படிக்க கேட்டோம். நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நம் விருப்பத்தை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விருப்பத்தை அவர் என்றைக்கும் அவருடைய நேரம் என்று அவருடைய காலம் என்று ஒன்று வரும்போதுதான் அதை நிறைவேற்றுகிற தேவன். அதுவரைக்கும் நம்மை நம்முடைய காலங்களுக்குள் அவருடைய கரத்திற்குள்ள வைத்து என்ன செய்வார்? உருவாக்குவார்.
அதனாலதான் சங்கீதத்துல 107வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய வசனம், கர்த்தருடைய வசனம் நிறைவேறுகிற அளவுக்கும் அவருடைய வசனம் என்ன செய்த, அவருடைய வார்த்தை யோசேப்பை புடமிட்டது. அப்ப கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நிறைவேறும். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் நான் தேவனிடத்துல வைத்த என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படல, அல்லது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறல, நீங்க இதை சொல்லி கேட்க வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்காகவே தேவன் பேசுகிறார். என்னங்க, நெடுகாலமாய் ஒருவேளை காத்திருக்கலாம், ஆனால் நீ விரும்புகிறது வருகிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அப்படி ஒருவேளை நீ ஜெபிக்கும் போதோ அல்லது நான் கொடுத்த வாக்கு தத்தத்தையோ நான் நிறைவேற்றாமல் இருப்பேனோ, அதத்தான் லூக்கா சுவிசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த உண்மை காரியங்களை கேளுங்களேன். 18வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பாருங்க, அந்தபடி இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்ப அவர் நீடிய பொறுமையாய் இருக்கிற தெய்வம் உண்மைதான். ஆனா நமக்கு அவசர கதிகள். நாளைக்கு பணம் கிடைச்சா நல்லா இருக்கும், நாளைக்கு ரட்சிக்கப்பட்ட நல்லா இருக்கும், நாளைக்கு திருமணமான நல்லா இருக்கும், நாளைக்கு குழந்தை கிடைச்சா நல்லா இருக்கும், நாளைக்கு எனக்கு ஒரு வேலை, நாளைக்கு எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும். ஆனாலும் தன்னுடைய ஆதீனத்திலே இதற்கான எல்லாவற்றையும் கர்த்தர் முன்குறித்து வைத்தபடி, அதனால்தான் பிரசங்கி 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதனதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் செய்யப்பட்டவைகள் ஏற்ற காலத்துல தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க வேலை, உங்க வருமானம் எல்லாவற்றிலும் தானாய் வந்து சேரும். ஏன்னா ஏற்கனவே அந்தந்த காலத்துக்கு செய்யப்பட்ட நன்மைகள். அல்லேலூயா. அதனால நீங்கள் நானும் ஒருவேளை அவர் சமூகத்திலே, அவர் ஆதீனத்திலே தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார், தாமதப்படுத்துகிறார் என்று சொன்னால் இருதயம் இளைத்து போகக்கூடாது. இளைத்து போகுதான், ஆனா இருதயம் இளைத்து போக வேண்டாம். நான் சொல்றேன், விரும்பினது வரும்போது அப்ப விருப்பத்தை ஏற்ற காலத்துல கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எனக்கெல்லாம் என்ன தெரியுங்களா, ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து அனுப்பி செவிகளிலே இருதயங்களிலே அது வந்து சேர்ந்து விட்டது என்று சொன்னால் கூடவே ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தான் அந்த வார்த்தைகளை நமக்கு அனுப்பி இருக்கிறார் என்று அர்த்தம். நான் அப்படிதான் பொருள் கொள்ளுவேன். அதனால உங்களுக்கு இந்த வார்த்தைகள் உங்க செவிகள் இருதயத்துக்கு வந்துருச்சுன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில தேவனுடைய தாமதம் அல்லது நீடிய பொறுமை என்பது முடிவுக்கு வருகிறது. அதற்கான பலன்களும் பதில்களும் சீக்கிரமா இந்த வார்த்தையோடையே வரப்போகிறது. அல்லேலூயா. ஆனா தாமதிக்கிற காரியம் என்று சொன்னால் தேவன் சில காரியங்களிலே தாமதிக்கிற தெய்வம் தான். அவருக்கு ஞானம் உண்டு, நிறைவான ஞானம். ஞானத்தின் புறப்படமே அவர்தான். ஞானமுள்ள தேவன் ஞானமா என்னென்ன செய்யணுமோ எப்ப செய்யணும் அப்பதான் செய்வார். ஆனா நாம என்ன தெரியுமா, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை வச்சா இன்னைக்கு நிறைவேற்றி ஆகணும். அப்படி அல்ல, தாமதிக்கிறார் என்று சொல்லும் போது அதுல சில ரகசியங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அது வந்து சேர வேண்டிய நேரத்துல சேரும். நாம பொறுமையாய் என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. குறிப்பா பாருங்க, இந்த இடத்துல சில தேவனுடைய தாமதத்தின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் கூட வந்து விடுகிறது. தேவன் நீடிய பொறுமையாய் இருக்கிறார் என்று சொல்லி அடுத்தது சில நியாயங்களை மனுஷர்களிடத்தில் போய் நாம் தேடிக்கொள்கிறோம், அல்லது சில பதில்களை தேவனிடத்துல போய் பெற வேண்டியவைகளை அவர் பொறுமையா இருக்கிறதுனால உலகத்தின் சூழ்நிலைகளிடத்துல போய் நான் என்ன செய்கிறோம், கேட்டு பெற்றுக் கொள்கிறோம். அது தவறு அல்லது தவறான பாதைக்கு கொண்டு சென்று விடும். குறிப்பாய் பாருங்க, ஆனா அவர் ஒரு காரியங்களில தாமதமா இருக்கிறார் என்று சொன்னால் நாமும் பொறுமையாகத்தான் காத்து கிடக்கணும். அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், 40வது சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கும் போது, சங்கீதம் 40வது அதிகாரம் 1-2.
கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். பாருங்க, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். இங்கிருந்து 2வது வசனத்துல பதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயங்கரமான குழியிலும். பயங்கர குழி என்று சொன்னால் அவனுடைய சத்துருக்கள் அவனுக்கு வெட்டி வைத்த குழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உளையான சேறு என்று சொன்னால் அவன் செய்த ஒரு மகா பெரிய பாவமாகிய பத்சேபாள் நிமித்தம் செய்த பாவத்தை பாவ சேராக, உளையான சேராக அவன் கொண்டு இந்த 2 காரியத்துல இருந்தும் நான் தேவனை நோக்கி நான் கூப்பிடும் போது கர்த்தரின் கூப்பிடுதலை கேட்டு உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல என் கால்களை நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி என் தேவனை துதிக்கும் பாட்டை என் வாயிலை கொடுத்தார் என்று சொல்லி என்னோட இணைந்து இந்த பாடலை நீங்க பாடுங்க. அப்படி ஒரு பொறுமை நம்முடைய வாழ்க்கையில அவசியம். அப்படிப்பட்டதான ஒரு தாமதமான நேரத்திலும் கர்த்தர் என்ன செய்யணுமா, பொறுமையாய் காத்திருக்கணும்னு சொல்லி அப்படி காத்திருக்கிற பட்சத்துல தேவன் நிச்சயமாய் நம்முடைய கூக்குரலுக்கு அவர் செவி கொடுத்து நிச்சயமா என்ன செய்வார் தெரியுமா, இருக்கிற எல்லா நிலைகளிலிருந்து தூக்கி கண்மலையின் மேல நிறுத்துவார். அடிகளை உறுதிப்படுத்தி நல்ல துதிக்கிற பாட்டை. கர்த்தரிடத்திலிருந்து தாமதம் ஏதாவது காரியத்துல இருக்குன்னா அந்த காரியத்துக்காக உங்களுக்கு பொறுமை வேண்டும் என்று கர்த்தரும் இந்த நாள்ல வேதத்தை கொண்டு விளம்புகிறார். பிரைஸ் தி லார்ட். So they
நீதிமானவர், எனக்கு ஆசை வரும் பர்வதமாகி பாதுகாப்பவர், எனக்கு ஆசை வரும் பர்வதமாகி பாதுகாப்பவர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் எங்கள் இறைவா இயேசு தேவா. கண்மலை மீது கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் எங்கள் இறைவா இயேசு தேவா. இறைவா இயேசு தேவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இந்த பாடல் வரிகளுடைய அடிப்படையிலும் சங்கீதம் 40, 1, 2, 3 அடிப்படையிலும் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில் உங்க பொறுமைக்கு கர்த்தர் ஒரு நல்ல கனத்த பதில கொடுக்கிற ஒரு நல்ல செய்திதான் இது. தேவன் தாமதிக்கிறார் என்று சொல்லுகிற போது எல்லாமே நமக்கு அது நலமென அமையும், நலமாய்த்தான் அமையும். அப்படி என்ன இங்க நடந்தது சம்பவம்? ஒரு 4 குறிப்புகள், இன்றைக்கு 2 குறிப்புகள், இன்றைக்கும் இன்னும் 2 குறிப்புகளை வருகிற அடுத்த வாரத்துல, அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திலையும் 2 குறிப்பை நாம் தியானிக்க இருக்கிறோம். தாமதம், தேவனால வருகிற தாமதங்கள் 2 குறிப்பு. அதுபோல மனுஷன் செய்கிற தாமதம், தேவனால தாமதிக்கப்படுகிற காரியங்களில இங்கு வந்ததான விளைவுகள் என்ன என்று சொல்லி, மனிதனுடைய தாமதத்தினால் வந்த விளைவுகள் என்ன என்று சொல்லி தியானித்து, அதுல நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காரியங்கள் இருக்கும் பட்சத்துல சீர்தூக்கி பார்த்து அதனுடைய ஆசீர்வாதங்களையோ அல்லது அதனுடைய சீர்திருத்தலையோ நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை செய்தியின் வாயிலாய் கேட்டுக்கொள்கிறேன். முதல் குறிப்புக்கு நேராய் கடந்து போகலாம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் முதல் வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், மோசே மலையில இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை கண்டு. இந்த முந்தின அதிகாரத்துடைய கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, சீனாய் மலையிலே அவர் மோசையோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்துல கொடுத்தார். தேவன் தான் மோசையை சீனாய் மலைக்கு அவர் என்ன செய்தார்? அழைத்தார். மோசையும் தேவனுடைய வார்த்தையின்படி மலைக்கு அவர் சென்று இருவரும் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார்கள் நெடுநாட்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைக்காக அந்த மலை அடிவாரத்திலே பாளையம் இறங்கி மோசை வர வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த காத்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு வருவார், நாளைக்கு வருவார். காரணம், தேவன் எப்பொழுது மோசையை அனுப்புவாரோ அதுபோல மோசையும் தேவனுடைய சமூகத்திலே போய் காத்திருந்தான். ஊழியக்காரராகிய நாங்களும் எங்களுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற சில எச்சரிப்புகள், சில ஆலோசனைகளை நாங்கள் இந்த நாள் சொல்லுவது என்னென்று சொன்னால், ஜனங்களுக்காக தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அல்லது தேவன் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அது உங்க குடும்பங்களை குறிச்சோ நம்முடைய சபைகளை குறித்தோ என்று சொன்னால் நாங்கள் போய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அப்போ ஒரு மனுஷன் ஊழியக்காரனாய் ஆசாரியனாய் இவன் போய் காத்திருக்கிறான் என்று சொன்னால் தேவனும் வந்து அந்த இடத்துல அவர் நிற்பார். யாக்கோபு அப்படிதான் விடிய விடிய போராடி தேவனை அவன் என்ன செய்கிறான்? மேற்கொள்ளுகிறான். தேவனே சொல்லுகிறான், என்னை நீ போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லி. அப்ப அந்த அளவிற்கு அவனுடைய ஜெபம், காத்திருத்தல், வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறது அந்த ஒரு தனி மனிதனுக்கு இருந்தது. இங்கு லட்சோப லட்ச ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்த வேண்டும் என்றால் கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகளை, கற்பனைகளை, நியாயங்களை, நியமங்களை பெற்று வர வேண்டும். அப்ப அதற்காக அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய சமூகத்திலே காத்து கிடக்கிறான்.
தேவன் போக சொன்னால் தான் அவன் மலையை விட்டு கீழிறங்கி வர வேண்டும். அப்போ தேவன் ஒரு தனி மனிதனோடு பரலோகத்தை விட்டு அந்த மலையில வந்து அமரத்தக்க விதமாய் ஊழியக்காரன் மேலையா அல்லது ஜனங்கள் மேலையா என்று சொன்னால், அங்கு மேல போயிருக்கிற ஊழியக்காரனுக்கு வேண்டி என்று சொன்னாலும் தேவனிடத்திலே அவன் பெற்றுக்கொண்டு வந்ததெல்லாம் என்னவோ ஜனங்களுக்காக தான். அப்ப ஜனங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா திட்டங்கள், சித்தங்கள், சட்ட திட்டங்கள் உட்பட அத்தனையும் இவங்களுக்கு பிரதிநிதியாய் இருக்கிற மோசேயின் இடத்துல ஆண்டவர் கொடுத்து அதை அனுப்புகிறார் என்றால், அவ்வளவு லட்ச ஜனங்களும் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும், பரிசுத்த தேவன் கூட செல்வதற்கேற்ற பரிசுத்தங்களை பெற வேண்டும் என்று எல்லாவற்றையும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஆயத்தமாய் கொண்டு வந்து இந்த மோசேயின் இடத்துல அவ்வளவு நாட்கள் அவர் பேசி சம்பாசித்து இவைகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு அன்பு ஜனங்கள் மேல், எவ்வளவு ஒரு கரிசனை. அந்த காரியம் ஜனங்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக, நல்ல பயணத்தில் ஆசீர்வாத கானான் தேசத்துக்கு தான் இத்தனையும். ஆனாலும் தாமதிக்கும் போது இங்க கீழே இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார், நாளை மறுநாள் வருவார் என்று காத்திருந்த ஜனங்களுக்கோ பொறுமை அப்படியே குறைந்து குறைந்து அந்த பொறுமை எல்லாம் என்ன கோபமாய் மாறிவிட்டது. பொறுமை எல்லாம் அவங்களுக்கு என்னவாய் மாறிவிட்டது என்று சொன்னால், அவசரகதியா இன்னும் காணோம். மேல போன மோசே என்னன்னு அவன் இறந்து விட்டான், அவனுக்கு என்ன நடந்தது என்று தெரியல. ஆகவே இப்ப பாருங்களேன், இந்த வசனத்துல யாத்திராகமும் 32வது அதிகாரத்திலே 2வது வசனத்துல வாசிக்க கேளுங்க. அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். பாருங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. மோசே வர தாமதித்த உடனேயே ஆரோன் இடத்துல போய் ஜனங்கள் சொல்றாங்க, மோசேக்கு என்ன சம்பவித்தது தெரியல, இவ்வளவு நாள் ஆகும்போது ஒருவேளை மறைச்சிட்டானோ அல்லது அங்கே இருந்து ஏதாவது ஆகிவிட்டதோ ஒன்றும் தெரியல. உடனே ஆரோனுக்கு வந்த எண்ணங்கள் பாருங்க, உங்க மனைவிகளுடைய நகைகளை எல்லாம் கலட்டி என்னிடத்துல கொண்டு வாங்க, அதையெல்லாம் உருக்கி ஒரு கன்றுக்குட்டியை செய்து எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்று. பாருங்க, மோசே தாமதித்தாரா? இல்ல, தேவன் தான் அந்த மனிதனை தன்னிடத்தில் வைத்து கீழே அனுப்ப அவர் தாமதம் செய்தார். ஐயா, நமக்கான எல்லா நற்செய்திகளும், நலமான செய்திகளும், ஆசீர்வாதங்களும் ஒருவேளை வர தாமதிக்கிற பட்சத்துல இப்படித்தான் நமக்கு எண்ணங்கள் வந்துவிடும். இப்படிதான் எண்ணங்கள் வரும். ஒன்று இல்ல, நான் நினைக்கிறதெல்லாம் இந்த காலங்களில் தாமதம், சபை திறக்க தாமதங்கள் ஆய்கொண்டே இருக்கிறது. அரசாங்கத்தின் இடத்துல இருந்து இது நிமித்தமாய் தேவனை விட்டு விலகக்கூடியதான ஒரு சூழ்நிலைகள் கூட வரும். ஆனால் தயவு செய்து அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளிவிட வேண்டாம். உங்களை, உங்க ஆத்துமாக்களை அனுதினமும் தேவன் நமக்கு சபை ஒருவேளை அவர் திறக்க தாமதித்தாலும் தேவனோடு உள்ள உறவை என்னைக்கும் என்ன செய்யணும்? அனுதினமும் புதுப்பித்துக் கொண்டே இருங்க. நமக்கான ஒரு நல்ல செய்தியை, ஒரு எழுப்புதலின் காலத்தை, ஒரு மகிமையின் காலத்தை கர்த்தர் வச்சு அதில் என்ன செய்ய சித்தமோ அதெல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். சபதிறந்தா நல்லா இருக்கும். கட்டாயம் அப்படிதான் எல்லாரும் விரும்புகிறோம். சபதிறந்து தேவனை போய் அந்த தரிசிக்கணும், ஆராதிக்கணும். உண்மைதான். ஆனாலும் இடைப்பட்டு இந்த காலம் எதற்கு தெரியுமா? தேவன் நமக்கானவைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சீனாய் மலையில இஸ்ரவேல் ஜனங்களுடைய நன்மைகளுக்கான கட்டளைகள், ஆசீர்வாதங்களுக்கான எல்லா கற்பனைகளை ஆயத்தப்படுத்தி மோசேயோடு இடைப்பட்டுக் கொண்டிருந்தார். இன்றைக்கு அப்படித்தான் உங்களுக்கான, நமக்கான, நம்முடைய தேசத்துக்கான எழுப்புதலுக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கும் போது ஒருவேளை தாமதத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில தாறுமாறுகள் வந்துவிடக்கூடாது. அப்படிதான் இங்க நடந்தது. சரிவா, நம்ம நடத்துவதற்கு தெய்வம் கிடையாது, நல்ல தலைவரும் இல்லை,
கன்றுக்குட்டியை செய்யலாம் என்று சொல்லி பாருங்க, தாமதத்தினால் எவ்வளவு பாடுகள். இன்றைக்கு தயவு செய்து உங்கள் அன்பாய் வேண்டிக் கொள்ளுகிற காரியம், எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுக்கிறது. எந்த காலத்திலும் தேவனிடத்திலிருந்து சில தாமதங்கள் நமக்கு அனுப்பப்படுகிறதோ, தாமதிக்கப்படுகிறதோ காரியங்கள், அதனால சோர்ந்தோ அல்லது பின்னிட்டோ போய்விட வேண்டாம். அதிகமான, அதாவது சபை திறந்திருக்கிற காலத்துல எந்த அளவுக்கு தேவனோடு இருந்தோமோ அதை காட்டிலும் அதிகமாய்த்தான் இருக்கணுமே ஒழிய. ஏன்னா நம்ம இப்படி இருந்ததுன்னா நிச்சயமாய் கானானை சுதந்தரிக்க முடியாது, பரலோகத்தை சுதந்தரிக்க முடியாத ஒரு துர்பாக்கிய ஒரு நிலை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது போல வந்து விடும். அதனால தயவு செய்து கேளுங்க, என்ன நடந்தது? அந்த கன்றுக்குட்டிகளை அவர்கள் செய்து, இவைகள் தான் எகிப்திலிருந்து நம்மை அழைத்து கொண்டு வந்து சேர்த்து தெய்வம் என்று சொல்லி ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பதாய் ஒரு பலிபீடத்தை கட்டி ஊழியக்காரன் உட்பட அப்படிப்பட்டதான ஒரு வேணாத சம்பவத்துக்கு தன்னை ஆட்படுத்தி கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினார்கள். தேவஜனமே, தாமதத்தினால தவறு உண்டாக கூடாது. அவருக்கு தெரியும், கொடுக்கவோ அல்லது தாமதப்படுத்தி கொடுக்கவோ தெரியும், அல்லது கொடுக்காவிட்டாலும் சரி, நீங்க தேவனுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட விதத்துல அவரை மாத்திரம் பற்றி கொண்டு எந்த நிலையில எந்த நிலையை எனக்கு வந்தாலும் சரி, எனக்கு கர்த்தர் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் கர்த்தருடைய அன்பை நான் என்னைக்கு நான் பாடிட்டு இருப்பேன், பாடி மகிழ்வேன்னு சொல்லி நீங்க ஒரு வேலை துதிக்கிற பிள்ளைகளா இருந்தா நிச்சயமாய் அவர் தாமதிக்கவே மாட்டார். உடனடியாய் அவர் கொடுத்து விடுகிற கர்த்தர். இங்க தவறு நடந்து கடைசியில பாருங்க, அநேக ஜனங்கள், அந்த தகப்பன்மார் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் எல்லாம் வழியிலே மரித்து போனார்கள். கானானை அவர்களால் சுதந்தரிக்க முடியல, கானானை சுதந்தரிக்க முடியல. ஆரோன் போன்றவர்கள் எல்லாரும் சுதந்தரிக்க முடியாத துர்பாக்கியசாலிகளாய் மாறினார்கள், தாமதத்தினால் வருகிற தவறுகள். ஆனாலும் ஆண்டவர் மறுபடியும் மோசேயினிடத்துல சொல்லி, காரணம் அவன் இறங்கும் போது கடுமையான கோபம், கற்பலகைகளை தூக்கி கன்றுக்குட்டி மேல எரிந்து அதை தூள் தூளாக்கி அதுல தண்ணீர்ல கலந்து அவன் குடிக்க வைத்தான். மறுபடியும் கர்த்தரிடத்துல ஜெபித்தான். தேவன் மறுபடியும் 2 கற்பலகைகளுக்கு ஒத்த கற்பலைகளை எடுத்து என்னிடத்துல சமூகத்துல வந்து நில் என்று சொல்லி, தேவஜனமே, அன்புள்ள தெய்வம் தான். ஆனா நம்ம தவறு செய்து கொண்டே இருந்தால் அந்த அன்பு தொடருமா என்று எனக்கு கேள்விக்குறிதான். இரக்கமுள்ள தெய்வம் தான், ஆனால் தவறுகள் தொடர்ந்து கொண்டிருக்குமானால் கர்த்தர் தாமதிக்கிறார் என்கிற விதத்தில் நாம் செய்கிற தவறுகள் நிமித்தமா அவர் அதே இரக்கத்தோடு இருப்பாரான்னு தெரியல. காரணம் அவரும் கோபமுள்ள தெய்வம், எரிச்சலுள்ள தெய்வம். அதனால அவருடைய இரக்கத்திற்கு கிருபைக்கு மாத்திர காத்திருந்து இன்னும் அதிகமாய் அவரிடத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். எடுத்து பாருங்க, இன்னொரு வசனத்தை ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல முதல் வசனத்துல சாரா அவள் செய்கிற தவறு பாருங்களேன். இன்றைக்கு உணர்த்தப்பட்டபடினால் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சாராய் அவள் செய்த காரியம் ஆதியாகமம் 16:1. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தானாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். கவனமா கேளுங்க. சாராய் பிள்ளை இல்லாதபடி அவளுடைய வயது சென்று கொண்டே இருக்கிறது. அவளுடைய கர்ப்பம் செத்து போகிற நிலையில ஆபிரகாமோ வயது சென்றவனா இருக்கிறான். ஆனாலும் இந்த நாளில் நம்முடைய அடிமை பெண்ணோடு நீ போய் சேரும், அவள் நிமித்தமாய் நம்முடைய வீடு கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும் என்று சொல்லி அவள் அது சொல்லணும் அவசியம் இல்லையே. கர்த்தர் வாக்கு பண்ணினான், நிச்சயம் நிறைவேற்றுவர், உண்மையுள்ளவர். ஆதியாகமம் 12:2 என்னன்னு இருக்கிறது? ஆதியாகமம் 12:1-2 என்னன்னு இருக்கிறது? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்லுகிறார்? படிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 12:1-2
கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவன் வாழ்ந்து கொண்டிருந்த தேசத்தை விட்டு நான் காட்டுகிற தேசத்துக்கு நீ போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், ஆசீர்வாதமா இருப்பாய். ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க. என்ன வார்த்தை? உன்னை பெரிய ஜாதியாக்கி, I will make you a nation. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய ஜாதி அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்படின்னா சும்மாவா? குழந்தைகள் மேல குழந்தைகள், குழந்தைகள் மேல குழந்தைகள், சந்ததிகள் சந்ததிகள் என்று சொல்லி ஜன பெருக்கம், தேசம், நேசன் என்று சொல்லும் போது அது ஒரு தேசம். அப்ப தேசத்தை நான் உண்டாக்குவேன். நீ இருக்கிற ஜாதி ஜன தகப்பன் விட்டு எல்லைகளை விட்டு வெளிவா. நான் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். சொன்ன வாக்கு தத்துவம் அது என்ன தண்ணியில எழுதி வைக்கிற வாக்கு தத்தங்களா, வார்த்தைகளா? இல்ல, அது கர்த்தர் நிச்சயமாய் சொன்னதை கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆம் என்றும் நிறைவேற்றுகிற கர்த்தர். வாக்கு தத்துவம் சொன்னா பொறுமையோடு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு சொல்லும்போது ஆபிரகாம் தன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையுடன் காத்திருந்து அவன் பெற்றுக்கொண்டான். பொறுமையுடன் ஆபிரகாம் காத்திருக்கிறான். காரணம், அவன் காதார தேவனுடைய சப்தத்தை அவன் கேட்டான். இன்றைக்கு தேவனுடைய சப்தத்தை கேட்கிற பெரும்பாலான ஜனங்கள் பொறுமையுடன் காத்திருக்கிறார்கள். ஆனால் மனுஷர்கள் மூலமாய் அதே தேவ வசனங்கள் சொல்லப்படும் போது நம்பிக்கைக்கு ஏதுவானதா இல்லை, நம்பிக்கைக்கு ஏதுவானதா இல்லை. அப்படித்தான் இந்த மனோவா தன் மனைவி கேட்டதான தேவனுடைய குரலை நாம் மறுபடியும் கேட்கணும் என்று சொல்லி அவன் வந்தான். யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை மனுஷனால் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளை அநேகர் கேட்டு அதை அவமதிக்கிறார்கள், அல்லது அது எப்ப நிறைவேறும் என்று சொல்லி உதாசனப்படுத்துகிறார்கள். அப்ப தேவனிடத்திலிருந்து நேரடியா கேட்டாதான் உங்களுக்கு இது கேட்டது போல இருக்கா? இல்ல, தேவன் தம்முடைய ஊழியக்கார பிரதிநிதிகளை கொண்டு கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னால் அதையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். குறிப்பாய் இந்த நாளிலே இந்த ஆபிரகாம் பாருங்க, அவன் அமைதியா இருக்க இந்த சாரா என்ன செய்கிறான்? நமக்கு தான் பிள்ளை இல்லையே, இவ்வளவு வயசாயிருச்சு, போய் அடிமை பெண்ணோடு போய் சேரும், அடிமை பெண்ணோடு போய் சேரும். ஒருவேளை அவன் வீடு கட்டப்படும். சரி, மனைவியே பர்மிஷன் கொடுத்தாச்சல்ல, நீ அடிமை பெண்ணோடு போய் சேரலாம் என்று அவனும் அடிமை பெண்ணோடு சேரும் போது அந்த ஆகாருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது, இஸ்மவேல். இன்னைக்கு அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான் என்ற வார்த்தையின்படி துஷ்ட மனுஷனா இருந்து உலகம் முழுவதும் அவருடைய சந்ததி பெருகி இருக்கிறது. தேவனுடைய தாமதத்தினால் வருகிற நிலைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய தாமதத்தினால் என்று சொன்னாலும் ஏற்ற காலத்தில் அவர் செய்வார். ஆனால் அந்த தாமதத்தினாலே மனிதன் செய்கிற தவறுகளை கொஞ்சம் கேட்டீங்களே. தேவையில்லாத ஒரு சவகாசம், தேவையில்லாத ஒரு சந்ததி. ஆண்டவர் முன்குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஏற்ற காலத்திலே அவர் கொடுத்து அதை நிறைவேற்றி கர்த்தர் மகிமைப்படுவாரை ஒழிய இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ய முற்பட மாட்டார். மனிதன் தான். அப்ப தேவன் தாமதிக்கிறார் என்று சொன்னால் நன்மையான காரியங்கள் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி 12வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கேட்போம். எசேக்கியேல் 12:25. நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். இனி தாமதியாது, கலக வீட்டாரே, தாமதியாது, கலக வீட்டாரே, கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கவனமா கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. ஹல்லேலூயா.
நான் சொல்லும் வார்த்தை அது நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிற காலத்திற்குள்ள நம்ம வந்து நின்று கொண்டிருக்கிற தேவ ஜனமே. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 24ல ஆண்டவர் இயேசு தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியங்கள் எல்லாம் இந்த வருகைக்கு அடையாளங்கள் இந்த நாளில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தேவன் வருகைக்கான காரியங்களை அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை குறித்துதானே. அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்று சொல்லி வருகிற வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக தேவன் என்னென்ன காரியங்களை சொன்னாரோ அதையெல்லாம் இப்பொழுது நடந்து வருகிறது. இப்பொழுதும் அறிந்து கொள்ளுங்கள், நான் கர்த்தர். சொல்லுங்க அல்லேலூயா. I am Lord. நான் கர்த்தர். நான் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். ஆனால் தாமதத்தினாலே, ஒருவேளை அது தாமதிக்கிறது என்றால், ஆனால் இது நீ தாமதியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதுவரை தாமதித்த காரியங்கள் முடிவுக்கு வந்து தாமதியாமல் அது நிறைவேறும். யாருக்கு தெரியுமா? பொறுமையாய் கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன். அதனாலதான் ஏசாயா 40 தீர்க்கதரிசி கடைசி 3 வசனங்கள் சொல்லி இருக்கிறார். என்னங்க? இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி போவார்கள். இல்லைங்களா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தையும் பலத்தையும் தருகிற கர்த்தர். ஆனால் கடைசி வசனத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஓடினாலும் நடந்தாலும் இளைப்போ சோர்வோ அவர்களிடத்தில் இருக்காது. அல்லேலூயா. அந்த அளவிற்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள். ஆமா, அப்படி காத்திருந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? அழகா பெஸ்டா பெற்றுக்கொண்டார்கள். தேவையில்லாத காரியத்திற்கு அவங்க போகல. இந்த ஆரோன் செய்த கன்றுக்குட்டி போல வேற ஏதாவது ஒரு தெய்வங்களையோ அல்லது வேற ஒன்றையும் அவர்கள் தேடி போகல, ஏற்படுத்திக் கொள்ளல. அல்லது சாராயை போல குறுக்கு வழியில ஒரு வீடு கட்டப்படும் என்று குழந்தைய அவன் வேலைக்கார இடத்துல போய் பெற்றுக் கொள்ளும்படி அவர்கள் போகல. கர்த்தருக்காய் காத்திருந்தார்கள். பாருங்க, இன்னொரு வார்த்தை ஆபகூக்கு மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபகூக்கு தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆபகூக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பாருங்க, அழகாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த ஒரு வார்த்தை, இதை கேட்கிற உங்களுடைய குடும்பம், வேலை, வருமானம், ஆவிக்குரிய காரியம், சபையினுடைய காரியம் என்று சொல்லி எல்லாவற்றுக்குமே சால பொருந்தும். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. தேவாவியானவர் என்னை மறைத்து உங்களுக்கு சொல்லுகிற, எனக்கு சொல்லுகிறது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. தேவஜனமே, ஆண்டவருடைய காலங்கள், அதாவது ஆண்டவருடைய கரங்கள் எல்லாவற்றையும் செய்கிற கரங்கள். கடந்த வாரம் அந்த பாடலை நாங்க பாடினோம். யெகோவா இரே, யாவும் எனக்காய் முடித்தீரேன்னு சொல்லி அவ்வளவு ஒரு அழகு நிறைந்த பாடல். யாவையும் கர்த்தர் எனக்காக செய்து முடிக்கிற கர்த்தர். எப்ப? லோக ஸ்தாபனம் முதலே. இந்த லோகம், இந்த உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் எனக்காக யாவற்றையும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார். அதைத்தான் நான் சொல்ல முடியும். ஆனாலும் அந்த தரிசனம், அந்த திட்டங்கள் ஏற்ற காலத்திலே அவரிடத்திலிருந்து வரும். தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாய் அதை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருந்த பிள்ளைகள் நல்ல பெஸ்ட்டை தான் பெற்றுக்கொண்டாங்க. பாருங்க, ஆதியாகமம் 30வது அதிகாரத்துல ராகேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய கற்பம் அடைபட்டு கிடந்தது. லேயாள் பாருங்க, ஒன்றன் பின் ஒன்றாக அவள் பெற்றுக்கொண்டே இருக்கிறாள். ஆனா இந்த ராகேலோ, அவள் கற்பம் தேவனாலே அடைக்கப்பட்டிருந்தது, அடைபட்டிருந்தது.
காரணம் என்ன தெரியுமா? அவள் தன் சகோதரியை அற்பமாய் எண்ணினாள். அவள் அற்பமாய் எண்ணிக்கொண்டிருந்தாள். மத்தேயு 18 அப்படிதான் இருக்கிறது. இந்த சிறியர்ல ஒருவரையும் என்ன செய்யாதீங்க, அற்பமா எண்ணாதீங்க. காரணம், அவனுடைய தூதர்கள் பரலோகத்தில் அனுதினமும் தேவனை தரிசிக்கிறார்கள். இந்த ராகேல் அற்பமாய் லேயாலை எண்ணினாள். ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாலோ அவளுக்கு வயிறு ஒவ்வொரு வருஷம் நிரம்பிட்டே இருக்கு. ஆனா இந்த ராகேலோ மலடியா இருந்தாள். ஆனாலும் அவள் பொறுமையாய் காத்திருந்தாள். அவளிடத்தில் ஒரு நல்ல குணம், தேவன் எனக்கு தருவார் என்று காத்திருந்தால் அவள் நப்தலியை அவருடைய வேலைக்காரி பெற்றாள். ஆனால் இந்த ராகேலோ யோசேப்பை பெற்று, யோசேப்பு என்கிறதான ஒரு நல்ல உத்தம குணாளனை, உத்தமமான அந்த மகனை, தேவனுக்கு பிரியமுள்ள மகனை, தேவன் என்றைக்கும் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லத்தக்கதான ஒரு நல்ல மகனை இந்த பொறுமையாய் காத்திருந்த ராகேல் அவள் பெற்றுக்கொண்டாள். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? யாக்கோபு இங்கிருந்து அவன் தாய்மாமா வீட்டிற்கு ஓடி போகும்போது, வாலிப காலத்திலே ஒரு கல்லை எடுத்து நட்ட வைத்து அவன் படுக்கும் போது, வானத்துக்கும் பூமிக்குள்ள ஏனில தூதர்கள் ஏறி இறங்குவதற்கு மேலாய் உன்னதத்தில் நின்று கர்த்தர் பேசுகிறார், நீ படுத்திருக்கிற இந்த பூமி உனக்கு தருவேன், உன் சந்ததியை இவ்வளவாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. இப்ப அவனால மனம் முடிக்கப்பட்டதான 2 மனைவிகளும் 2 மறுமனையாட்டிகளும் அவர்கள் யாரும் மலடியா இருக்கல. சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் யாக்கோபனுடையது. இந்த ஸ்திரீகளுக்கு குறிப்பிட்ட காலத்தில் போய் சேரும்படி கர்த்தர் ஒருவேளை சோதித்து தன்னுடைய வாக்குத்தத்தத்தை தாமதித்திருந்தால், இந்த ராகேலோ அவள் காத்திருந்து பெஸ்டை பெற்றுக்கொண்டாள், நல்லதை பெற்றுக்கொண்டாள். யோசேப்பு என்கிற நல்லதை. அவள் வேற எங்கேயும் தேடி போகல. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் இந்த ராகேலை ஆண்டவர் உருவாக்கி அந்த நன்மையை கொடுத்தார். அற்பமா என்கிற காரியத்தை அறவே வலைவிட்டு அகற்றி நன்மையை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாமதிக்கிற காலத்துல வேறொரு காரியத்தை தேடி தவறு செய்யாதபடி கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படுவார். அது மாத்திரமல்ல, என்னோட இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அண்ணாலும் அப்படிதான். தன்னுடைய சக்களத்தை வெளினால் விசனப்படுத்துகிறாள், வேதனைப்படுத்துகிறாள். ஆனாலும் அண்ணாலோ அவள் பொறுமையாய் காத்திருந்து ஒவ்வொரு வருஷமும் அங்க சீலோவுக்கு போய் பணிந்து கொண்டு பலி செலுத்தி கடைசியில கர்த்தருடைய சந்நிதியில சமூகத்தில் வந்து இருதயத்தை ஊற்றி செபித்து அந்த வருஷத்திலே தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்று கடந்து போனாள். ஆனால் அந்த வருஷம் அவள் கர்ப்பவதி ஆனால் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றால். அந்த ஆண் குழந்தையோ சாமுவேல் என்கிற ஆண் குழந்தையாய், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாய், இஸ்ரவேலினுடைய கடைசி நியாயாதிபதியாய், அவன் பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்காருகிற ஒரு உயர்ந்த நிலைக்கு என் தேவனால் உயர்த்தப்படும்படியான நல்ல மகனாக அன்னாளுடைய வயிற்றில் அவன் பிறந்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை நல்ல தெய்வம்! இன்றைக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் தேடி கனப்படுத்த போகிறார். என்னுடைய தாமதத்தினால் இந்த பிள்ளைகள் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவங்களை கர்த்தர் கண்டுகொள்ளாமல் பொறுமையாயிருந்த அந்த பொறுமையின் காலத்துல என்னெல்லாம் குணாதிசயங்களை மாற்றிக்கொண்டார்களோ, கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார்களோ, அவர்களுக்கு எல்லாம் இனி வருகிற நாட்களில் எல்லாம் கர்த்தருடைய தாமதம் முடிந்து ஒரு நல்ல பெஸ்டை, நல்ல ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை, மேன்மையை, உயர்வை, இல்லாமைகளை எல்லாம் இருக்கிறவர்களை மாற்றுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சகரியா எலிசபெத்தும் அப்படித்தான். யோவான் ஸ்நானகன் என்கிற கர்த்தருக்கு முன்பதாய் பெரியவனாய் இருப்பான். திராட்சரசம் மதுவும் குடியான். அவன் பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டிருப்பான். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற ஒரு நல்ல உத்தமன். யோசித்து பாருங்க, தேவனாய் கர்த்தர், பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் இன்னைக்கு மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து அந்த மனிதனாய் இருந்தால் அவர் தேவகுமார். அவருக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கத்தக்கதான ஒரு மேன்மையை யோவான் பெறுகிறான் என்றால், அந்த யோவான் பிறந்த வயிறுதான் எலிசபெத், சகரியாவுக்கு பிறந்தவர். அப்ப இவர்கள் எப்படி நடந்துட்டாங்க? லூக்கா 1:6 கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் தேவனுக்கு முன்பதாய் குற்றமற்றவர்களாய் நீதிகேடு செய்யாதபடி
அவ்வளவு தூரம் எனக்கு குழந்தைகளேன்னு சொல்லி கவலைப்படாதபடி அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை பொறுமையாய் செய்து கொண்டிருந்தார்கள். பொறுமை, காத்திருப்பு, இதை கர்த்தர் கனப்படுத்தி அந்த இடத்துல பெஸ்ட் யோவான் ஸ்நானகனை குழந்தையாய் கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு அதை கேட்கிற தேவ ஜனமே, உன்னுடைய எல்லைகளில தேவ தாமதத்தினால என்னென்ன தவறு செய்தாய் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளு. கர்த்தர் தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு. இனி தாமதியாது, அது சீக்கிரத்தில் நிறைவேறும் என்று சொன்ன கர்த்தருடைய தரிசனங்கள், வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையிலே துரிதகதியாய் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அதைத்தான் ஏசாயா 60 கடைசி வசனத்துல நம்ம வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 60:22 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். எப்படி நடப்பிப்பாரா? தீவிரமாய் நடப்பிப்பாரா? தீவிரமாய். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய். கர்த்தராகிய நான் ஏற்ற காலம். அப்ப கர்த்தர் வைத்திருக்கிறது ஏற்ற காலம் என்று உண்டு. பேசுகிற என்னை அதிகமாய் பலப்படுத்துகிறது என்றால் கேட்கிற உங்களையும் பலப்படுத்தும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏற்ற காலத்திலே அந்த வாக்குத்தத்தத்தை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் 3 நாள் கழித்து 4வது நாள் தாமதமா வந்தார். எங்கேங்க? லாசரு மரித்த அந்த நாளில அந்த இடத்துல அந்த ஊருக்கு 3 நாள் கழித்து 4வது நாளாக தாமதமாய் வந்தார். நான் ஏற்கனவே இந்த ஐதீகத்தை சொன்னேன். எங்கேயோ சுத்துகிற மனுஷனுடைய ஆவி பிடிச்சு கொண்டு வந்து உள்ள விட்டுட்டாருன்னு இல்ல. அது தாமதத்துக்கு காரணம் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அவர் தாமதமாய் வந்தார். தாமதமாய் வந்தது நன்மைக்கு. ஏன்னா அப்பதான் கிறிஸ்து மகிமைப்படும்படி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும். அந்த ஒரு நாள் காத்திருக்க முடியாது அவங்களுக்கு. ஆனா கர்த்தர் காத்திருக்க செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தேவஜனமே, முதல் குறிப்பை தான் பேசி இருக்கிறேன். தாமதத்தினாலே தவறுகள் வரும். ஆரோன் தலைமையில தவறு செய்து அநேக லட்சம் ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. உங்களுக்கு கிடைக்கிறதோ அல்லது தாமதிக்கிறதோ பொறுமையா இருங்கள். ஆனா இந்த சாராய் ஆபிராமுக்கு சொல்லுகிறாள், ஆகார் இடத்துல போய் சேரும். ஏன் சாரால் முடியாதா? 95 வயது கிழவிதான். ஆனாலும் இந்த உலகத்திலே குழந்தை பெறுவதற்கு சாத்தியம் இல்லாத வயதுல கூட என் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு வேண்டியவன் பொறுமையா இருப்பதை கனப்படுத்தி அந்த கர்ப்பம் செத்த வயிற்றுல கூட கர்ப்பத்தை கொடுத்து தேவன் யார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர், சொன்னதை தாமதித்தாலும் நிறைவேற்றுகிற கர்த்தர், அது தாமதியாது இனி என்று சொல்லி சொல்லுகிற கர்த்தர், எல்லாவற்றுக்கும் மேலாய் அதற்கு காத்திரு என்று சொல்லுகிற கர்த்தர். காத்திருந்து வேணா பெற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை சபைகள் இன்னைக்கு தாமதிக்கிறது திறக்க என்று சொன்னா, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அதனால எந்த தவறுகளுக்குள்ள, உலகத்தின் பாவத்திற்குள்ள, அசுத்தத்துக்குள்ள, அருவருப்புக்குள்ள நீங்க போயிட வேண்டாம். உங்களிடத்துல தொய்வோ சோர்வோ வந்துவிட வேண்டாம். நீங்க பின்மாற்றத்துல போயிடாதீங்க. இனி திறக்கப்படுகிற காலங்கள் சபைகளுக்கு எழுப்புதலின் காலம். ஒரு மகிமையின் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மாற்றத்தின் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபைகளை கர்த்தர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் அவருடைய சுத்திகரிப்பு நிறைவேறுகிற காலம், அது முடிகிற வரைக்கும் ஒருவேளை நீங்க அமைதியா மௌனம் காத்து பரிசுத்தத்துல அடங்கி இருங்க, கையில அடங்கி இருங்க. ஏற்ற காலம் என்று வரும்போது நம்முடைய சபை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம் தேசத்தின் சபைகள், நம்முடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மகிமையாய் மாற்றி மகிமைக்குள்ள எழுப்புதலுக்கு கர்த்தர் கொண்டு போவார். இப்படியே கர்த்தர் நடத்த மாட்டார். ஆகவே தாமதத்தினால் தவறு வரக்கூடாது. ஆனால் அன்னாள், எலிசபெத், சகரியா, இந்த ராகேல் இவர்களை போன்று பொறுமையாய் காத்திருந்து நல்லதை பெற்றுக் கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தர் தாமதத்தினால் வருகிற தவறுகளுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். பொறுமையாய் காத்திருக்க செய்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். 2வது குறிப்புகளை நாம் கடந்து போகிறோம். 2வது குறிப்புக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஆதியாகமம்
19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இங்க மனுஷனுடைய தாமதத்தை பார்க்கிறோம். முதல் குறிப்பு பார்த்தோம், தேவனுடைய தாமதம். தேவனுடைய தாமதம் நன்மைக்கானதுதான். எல்லாமே நேர்த்தியாய் ஸ்பெஷலா பெஸ்டா ஆண்டவர் அந்த தாமத காலத்தில் உண்டாக்கி தருவார். ஆனா இங்க மனுஷனுடைய தாமதம் என்று பார்க்கும்போது கொஞ்சம் கவனமா கேளுங்க. சோதம் குமாராவுக்கு நேராக ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்து மேய்ப்பருக்கும் வந்த சண்டை நிமித்தமாய் அந்த பட்டணத்துக்கு நேராய் லோத்தினுடைய குடும்பம், மந்தை மேய்ப்பர்கள், ஆடுகள் எல்லாமே பிரிந்து செல்கிறது. சோதம் குமாரா என்பது ஒரு செழிப்பின் தேசம். அது ஒரு செழிப்பானது. அவன் கண்களுக்கு எல்லாமே செழிப்பாய் பட்டதெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனா ஆபிரகாம் விட்டு கொடுத்து அவன் என்ன செய்தான்? நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், ஒருவேளை நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன். விட்டு கொடுத்து போனான். அதாவது என்றைக்குமே விட்டு கொடுக்கிறவன் அவன் கெட்டு போக மாட்டான். கெட்டு போகிறவன் அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படித்தான் ஆபிரகாம் கெட்டு போகல. ஆனா இந்த லோத்து அவன் விட்டு கொடுக்காதபடி சோதம் குமாரன் நோக்கி போனான். அவனுடைய நிலை என்ன? அங்கு பாவங்கள் பெருகி தேவ சன்னதிக்கு எட்டி தேவன் தன்னுடைய தூதரை அனுப்பி அந்த அக்கினியினால் அந்த தேசத்தை சுட்டரிக்கும்படி அவர் விரும்பினார், அவர் திட்டமிட்டார். ஆனால் ஆபிரகாம் அப்படியும் லோத்துக்கு மன்றாடினார். ஆபிரகாமனுடைய ஜெபம் நீதிமானுடைய ஜெபமாய், இல்லைங்களா? அதனாலதான் யாக்கோபு 5 நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆபிரகாம் லோத் என்கிற நீதிமானுக்காக சொல்லி மன்றாடுகிறான் என்றால் அதை காட்டிலும் இவன் பெரிய நீதிமான். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு 2 தூதர்களை அனுப்பி, அந்த 2 தூதர்களும் இந்த லோத்தினுடைய குடும்பத்தை அழிவிலிருந்து, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து வெளியில கொண்டு வரும்படி இரவு போய் அங்கு தங்குகிறார்கள். ஆனால் அங்கு அவர்கள் ஆணுக்கு ஆண் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் அந்த பாவம் செய்து கொண்டிருக்கும் போது லோத்தினுடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டுகிறார்கள். இங்கே வந்த 2 புருஷர்கள் எங்க என்று சொல்லி, ஆனால் லோத்தோ யாரு வரல என்று சொல்லி, என்னுடைய 2 பெண் பிள்ளைகள் வேணா இருக்கிறது, அவர்களை அழைத்து கொண்டு போய் என்ன வேணாம் செய்யுங்கள் என்று சொல்லி. ஆனா இந்த தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த குடும்பத்தை வெளியில சோதம் குமாராவை விட்டு வெளியில கொண்டு வர அரும்பாடுபடுகிறார்கள் ராமுழுவதும். ஆனா இந்த இடத்துல அழிக்கப்பட போகிற இந்த தேசத்திலிருந்து வெளியில வரணுமே ஒழிய தூதரோடு வாக்குவாதம். என் பிள்ளைகளுக்கு பிக்ஸ் ஆகியிருக்கிற, நிச்சயம் பண்ணி இருக்கிற என் மருமக்கமார்கள் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், அவங்களையும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி, இல்ல இல்ல, கர்த்தர் அழிவுக்காய் ஆயத்தமாக்கின இந்த சோதம் குமாராவை விட்டு உடனடியாய், எந்த காரணம் சொல்லாம உடனடியா வெளியே வர வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை. தூதர்கள் போராடுறாங்க. ஆனா இரவு ஒரு நொடியும் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நடந்தது என்ன? இவர்கள் தாமதிக்கிறதை கண்டு இந்த தூதர்களுக்கு பொறுமை இல்லை. காரணம், கர்த்தர் சொன்ன நேரத்தில் சோதம் குமாராவின் மேல் கர்த்தருடைய அக்கினி மூள போகிறது. அதனால இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தருடைய கட்டளைப்படி தூதர்கள் 4 பேருடைய கரங்களை பிடித்துக் கொண்டு தரவென்று இழுத்து அந்த பட்டணத்தின் வாசலிலே கொண்டு வந்து வெளியில விட்டு விட்டார்கள். தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் அப்படின்னு என்ன? கர்த்தர் நமக்கு சில காரியங்களை சொல்லி தருகிறார். பாவத்தை விட்டு விலகு, உலகத்தானா இராதே, இந்த உலகத்துக்கு உண்டானதை எல்லாம் இருதயத்துல வைக்காதே, உலகம் என்கிறதான எல்லா அசுத்தங்களையும் அடிமைத்தனத்தையும் விட்டு விலகு. அதுபோல உலகத்தில் சபிக்கப்பட்டவைகளை பண்டபாடிகளுக்குள்ள வைக்காதே.
இது எல்லாம் கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாய் பிரசங்கத்துல அல்லது வேத வசனத்தின் மூலமாய் ஆவியானவரை கொண்டு பேசுகிறார் என்று சொன்னால் முடிந்த வரை அவைகளை இருதயத்திலிருந்து உடனடியாய் தூக்கி போட வேண்டும். ஒருவேளை இது உலகம் நம்ம விடாது. பாருங்க, ஆபிரகாம் சொன்ன உடனே கீழ்ப்படிந்தான். உன் தகப்பன் இனஜன பந்தங்கள் தேசத்தை விட்டு நீ வா, நான் காட்டுற தேசத்துக்கு போ அப்படின்னு ஆதியா 12:4 பாத்தீங்கன்னா உடனே புறப்பட்டு போனான். அதுதான் கீழ்ப்படிதல், அதுதான் கீழ்ப்படிதல். ஆனா வெளியில வா, தூதர் தானே, அப்படிதானே, தூதர் தானே, ஊழியக்காரன் தானே, பாஸ்டர் தானே, அலட்சியப்படுத்தாதே, அலட்சியப்படுத்தாதே. பாஸ்டர் ஆயினும் கர்த்தர் ஒரு வேளை அந்த ஊழியக்கார வாயில வார்த்தைகளை போடவில்லை என்றால் அவனால் அதை பேச முடியாது. நான் நம்புறது விசுவாசிக்கிறதால் அதுதான். என்னை ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும்படி உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்றால் நான் ஜெபித்து வந்தபடி உங்களுக்கும் எனக்கும் இடையில தேவன் தான் என்று உனக்காக உங்களுக்காக எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் ஒழிய மனிதன் அல்ல. தேவன் தன்னுடைய பிரதிநிதிகளை ஊழியக்காரர்களை மறைத்து அவர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படின்னா இந்த அழிகிற உலகத்தை விட்டு, ஆசவாசங்களை விட்டு, இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை விட்டு, அழிந்து போகிற அழியப்படுகிற கர்த்தர் கோபாக்கினை இந்த உலகத்து மேல வச்சு அழிக்க போறாரு. அதை விட்டு நீ வெளியில வந்துரு. அதனாலதான் 1 Corinthians 11:32 உலகத்தோட நீயும் ஆக்கினை தீர்ப்படையாதபடி கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறார். அப்ப உலகம் ஆக்கினைகளை வைக்கப்பட்டிருக்கு. உலகம் வேண்டாம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு தூதன் என்கிறதான ஊழியக்காரனை கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடைசியில தரதரவென்று கொண்டு வந்து வெளியில விட்டு சொல்றாரு, விடிய விடிய போராடி கடைசியில வெளியில கொண்டு வந்து விட்டோன்ன நீ எங்கேயும் இல்லாத, நீ திரும்பி பார்க்காத, அந்த மலைக்கு ஓடிப்போ, அந்த மலைக்கு ஓடிப்போ, நீ அங்க போய் பிழைச்சுக்கோ. ஒருவேளை கர்த்தர் சொன்னா பிழைக்க முடியாத சொல்லுங்க, அங்க போய் பிழைச்சுக்கன்னா கர்த்தர் உனக்கு நல்ல பிழைப்பு உண்டாக்கி தருவாங்க. நான் கூப்பிட்ட வேகத்துல ஆபிரகாமோடு சேர்ந்து அவங்க இருந்த பட்டணத்தை விட்டு நீங்க எல்லாம் தானே வெளியில வந்தீங்க. அப்ப அழைத்தபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சொன்ன வாக்குத்தத்தன்படி நடத்த மாட்டாரா? இன்றைக்கு நீ ஒருவேளை சோதம்குமார போயிருக்கலாம், நீ வெளியே வா, நான் காட்டுற மலைக்கு போனா கர்த்தர் அந்த மலையில ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாங்க. ஒன்றை வைக்காம அந்த இடத்துக்கு நீ அனுப்ப மாட்டான். உன்னை ஆயத்தம் பண்ணாம அந்த இடத்துக்கு நீ அனுப்ப மாட்டான். ஆயத்தம் பண்ணி தான் உன்னை அனுப்பி இருக்கிறான். அதனால நீ போயிருக்கோம். இவங்க என்ன செஞ்சாங்க? தூதருடைய பேச்சை கேட்கல. கடைசியில என்னைக்குமே சொல்றேங்க, கர்த்தருக்கு ஒன்று ஆகலைன்னா தூசியை என்ன செய்யணும்? உதறி விட்டு வந்துடும். தூசியை கூட உதறி விட்டு வந்துட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு பாதைகளை ஆயத்தப்படுத்தி செவ்வைப்படுத்தி கர்த்தர் நேர்த்தியா நடத்த முடியும். ஐயோ, நான் வாழ்ந்து வந்த தேசமே, ஐயோ அவ்வளவு செழிப்புள்ள தேசமே இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை வந்து பாவத்தை விட முடியலையே, கர்த்தர் காட்டுகிற மார்க்கத்துல, பரிசுத்த பாதையில, சத்திய பாதையில, நித்திய பாதையில கர்த்தர் நடக்க சொல்றாரு. எதையெல்லாம் விட நம்ம விட்டுட்டு இதன் வழியில் நடந்து போகும்போது இன்மையில் ஆசீர்வாதம், மறுமையில் ஆசீர்வாதம். அது என்ன தாமதம்? விட சொன்னா உடனே விடணும். பொய் பேச வேண்டாம், இனிமேல் பொய் பேச மாட்டேன். ஆகாததை பேசக்கூடாது, இனிமேல் பேச மாட்டேன். ஒருவேளை சண்டை போடக்கூடாது, இனிமேல் சண்டை போட மாட்டேன். ஒருவேளை கலகம் பண்ணக்கூடாது, கலகம் பண்ண மாட்டேன். இப்படி எடுத்த பரவாயில்ல, ஆனா இன்னும் சில காலங்களுக்கு நான் கலகம் பண்ணுவேன். இன்னும் சில காலங்களுக்கு நான் இப்படித்தான் இருப்பேன். கர்த்தர் இன்னைக்கு சொன்ன வார்த்தை கீழ்ப்படியல் என்ன, இன்னும் தள்ளி போய் தாமதமா இன்னும் 2 மாசம் கழிச்சு பண்ணலாமே. ஆனா இங்க நடந்த தவறு என்ன தெரியுமா? மலைக்கு போக சங்கடப்பட்டு, இல்ல நான் மலைக்கு போகல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், சமவெளியிலேயே தங்கிக்கிறேன். அது மாத்திரமல்ல, லோத்தனுடைய மனைவியோ விட்டு வந்ததை திரும்பி பார்க்கலாம். நீ திரும்பி பார்க்காம சமபூமி இல்லாதபடி மலைக்கு ஓடிப்போ. இல்ல இல்ல, அவளோ ஐயோ நான் வாழ்ந்த தேசம், என்னுடைய வீடு, எல்லாத்தையும் நான் விட்டு வரேன். தூதர் சொன்னா கேட்டுக்கொடுமா, சொன்னதெல்லாம் விட்டுட்டு லோத்து மனைவி திரும்பி பார்த்தாள். திரும்பி பார்த்தபடி அவள் உப்பு தூணாள். தேவஜனமே, கர்த்தருடைய தூதர்களால் கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் தீவிரமாய் நிறைவேற வேண்டிய காலம்.
உனக்கு என்னெல்லாம் கத்தர் கட்டளையிட்டு இந்த யூடியூப் வழியாக இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் எல்லாம் கத்தரால போதிக்கப்பட்டது அதற்கெல்லாம் செவிமடுத்து நீ நடக்கிற பட்சத்தில் உனக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார். நீ மலைக்கு போன்னு சொன்னால் அவன் மலைக்கு போயிருந்தால் சந்தோஷம், தேவன் நல்லதை செய்திருப்பார். ஆனால் இந்த காலங்களில் அவள் திரும்பி பார்த்தால் உப்பு தூணானாள். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உலகத்தை விட்டுருங்க, மாம்சத்தை விட்டுருங்க, உலக காரியங்களை விட்டு கத்தர் காட்டுகிற வேதத்தின்படியாய் தூதன் காட்டுகிற பரிசுத்தாவியானவர் காட்டுகிற போதிக்கிற வழியில நடக்கிற பட்சத்தில் ஒரு ஆசீர்வாதம். அது மட்டுமா நடந்தது? என்ன? சோதம் குமாரம் முழுவதும் அழிஞ்சிட்டாங்க. மலையில போய் தங்காம கீழே சமவெளியில் தங்கினாங்க, கூடாரம் போட்டு தங்கினாங்க. செல்வ செழிப்பா இருந்தது போய் கூடாரம். கடைசியில ஒரு புருஷனுக்கு மனைவி, பிள்ளைகளுக்கு தாய் என்கிற நிலை இல்லாமல் போய் இந்த லோத்தனுடைய புத்திரிகள் 2 குமாரத்திகள் என்ன செய்தாங்க? தகப்பனுக்கு மது வாங்கி கொடுத்து தன் தகப்பன் மூலமாகவே குழந்தையை பெற்று அம்மோன் மோவாப் என்கிற பிள்ளைகளை பெற்று அவர்கள் நிமித்தமாய் எழுந்த தேசம்தான் அம்மோனியரும் மோவாபியரும். அதாவது அருவருப்பின் சந்ததிகள், அருவருப்பின் சந்ததிகள். அவர்கள் தாமதியாதபடி தேவதூதர்கள் சொல்லுகிற நேரத்தில் வெளியில வந்து தேவனுடைய வார்த்தையின்படி தாமதிக்காமல் மலைக்கு போயிருந்தால் இந்த தாறுமாறான ஒரு நிலை வந்திருக்காது. ஆனால் நடந்தது என்ன? வர தாமதித்தாங்க. மருமகனை பார்க்கணுங்கிறாங்க, இங்க தேசத்தில் நான் போய் சொல்றேங்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. கர்த்தர் உன்னை வர சொன்னாரா? நீ வா, மற்றவர்களை குறித்து உனக்கு என்ன? அது மாத்திரமல்ல, காட்டுகிற வழியில நீ நடந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார். கடைசியில் நடந்தது, இந்த 2 பிள்ளைகள் தகப்பன் வழியாய் பெற்றெடுக்கிற பயங்கர பாவ செயலை அவர்கள் செய்து தேவ கோபாக்கினைக்கு ஆளாகி, ஆனாலும் பிறந்த குழந்தைகளை அவர்களால் வருகிற சந்ததி தேசத்தை கர்த்தர் அருவருத்தார். மோவாப்பும் அம்மோனும் அருவருப்பின் தேசமாய் காணப்பட்டது. கர்த்தருடைய தாமதத்தினாலே உங்க வாழ்க்கையிலும் தேவன் அருவருக்கத்தக்க காரியங்கள் உண்டாகிவிடும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் என்ன காரியத்தை சொன்னாலும் அது தாமதியாதபடி உடனடியாய் பாருங்க. தேவ தாமதத்தை குறித்து பார்த்தோம். மனிதனாகிய நீயும் நானும் கர்த்தர் சொன்ன கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் தாமதியாதபடி தீவிரமாய் கீழ்ப்படிந்து நடக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு தேவஜனமே, ஒருவேளை நெடுங்காலமாய் நீ காத்திருக்கிறாயா? இருதயத்தை இழைக்கப்படுகிற காரியங்கள் வருகிறதா? நீ கவலைப்படாத. இந்த நாள் அது தாமதியாது. நான் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும். தரிசனங்கள் நிறைவேற காத்திரு. இனி அது தாமதிப்பதில் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்காய் காத்திருந்த நாட்களுக்குரிய நல்ல பலனை ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க போகிறார். ஆனால் தாமதியாதபடி உடனடியாய் உலகத்தை விட்டு வெளியிலுவான் இன்னொரு அறைகூவல் விடுகிற கர்த்தருக்கு உன்னுடைய தாமதத்தின் நிலை என்னென்று சொல்லி யோசித்துப்பார். இன்னும் தாமதித்து உலகத்தை சந்தோஷப்படுத்த, தேவனை துக்கப்படுத்த உன்னுடைய வாழ்க்கையிலே தாமதம் கொண்டிருக்கிறாயா? அதை விட்டுவிடு. இனிமேல் நான் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு தாமதியாமல் தீவிரமாய் கீழ்ப்படிவேன். அப்பொழுது கர்த்தரும் உனக்காக சொன்ன வார்த்தைகளை அவன் நிறைவேற்ற தீவிரமாய் வந்து உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆகவே கர்த்தர் தாமதிப்பது நன்மைக்கு, ஆனால் நீ தேவனுடைய காரியங்களை தாமதிப்பது அது தீமைக்கு. நான் உணர்ந்துகொள், உன்னுடைய காரியங்களை நீ தாமதிக்காதே. தேவன் தாமதித்தாலும் காத்திரு, செவி, நல்லதை உனக்கு தருவார். மீதமான குறிப்புகளை வருகிற வாரம் நாம் சிந்திப்போம், தியானிப்போம். அதுவரை மாறாத பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கண்களை மூடி அப்படியே நாம் ஜெப நிலையிலே. பிரைஸ் தி லார்ட். நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்பட்ட, இருதயம் இழைத்து போகிற அளவிற்கு ஒருவேளை கர்த்தர் பொறுமையாய் இருப்பாரானால் நம்மால் ஒன்று செய்ய முடியாது. கால நேரங்களை வைத்திருக்கிற கர்த்தர் இன்றைக்கு இந்த வசனத்தை கொண்டு வெளிப்படையாவே நம்மோடு அவர் இடைப்பட்டார் என்றால், இதை கேட்ட மாத்திரத்திலே என்னுடைய உள்ளமும் குதூகலிக்க போகிறது. காரணம், எனக்கு அவர் செய்ய போகிற காலமும் நேரமும் வந்துவிட்டது என்று சொல்லி நம்பி வார்த்தை நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்கும் அப்படித்தான், உங்களுக்கும் அப்படித்தான். ஜீசஸ் ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நீங்க தாமதித்தா
எங்க வாழ்க்கையில நன்மைக்குத்தான், நலமானவைகளுக்குத்தான். எது கொடுக்கணும் கொடுக்க கூடாது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எது கொடுத்தால் அவர்களுக்கு அது பாதுகாப்பு, நன்மை, ஆசீர்வாதம். அவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். அதே இதை கொடுத்தால் இவர்களுக்கு ஆபத்து என்று சொன்னால், அல்லது வித்தியாசமான பிரச்சனைகளை உருவாக்கும் என்றால் நீங்க அதை தடுத்து போடுறீங்க. எங்களால புரியாது, விளங்காது. ஆனால் நாங்கள் அதை கர்த்தாவே வேறு முகாந்தரத்தை தேடி செல்கிறோம். அது உமக்கு துக்கம், எங்களுக்கு பிரச்சனை. அப்படித்தான் இந்த ஆரோனும் ஜனங்களும் ஆபிரகாமை கர்த்தாவே இடத்துல சாராயம் சொன்னார். ஆனால் காத்திருந்த ராகேல், காத்திருந்த அண்ணா, காத்திருந்த சகரியா, எலிசபெத், ஆனால் அவர்களை நல்லதை பெற்றுக் கொண்டார்கள். இனி தேவன் பொறுமையாயிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறீங்க லூக்கா 18:8 அவர்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ. அப்பா, இந்த தாமத காலத்துல பொறுமையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு தாங்கப்பா. நாங்க சபையா கேட்கிறோம், சபையாராய் கேட்கிறோம். ஆமராஜா, ப்ளீஸ் விசுவாசத்தை கொடுங்க. அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு நீ உலகத்தை விட்டு வெளியில வந்தாகணும். உலகத்தை நான் அழிக்க போறேன். ஆமா, உலக ஆக்கினை தீர்ப்படை போகுதுன்னு சொன்னா ஆண்டவரே, உலகத்தான் சதம் என்று எண்ணி, எஸ், கர்வம் கொள்ளாத ஒரு வாழ்க்கை, கர்வம் கொள்ளாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, எங்களுக்கு உலகம் சதம் அல்ல. சோதம் குமாரா என்கிற உலகம் எங்களுக்கு சதம் அல்ல. தீவிரம் காட்ட வேண்டியது கர்த்தருடைய சொல்லுக்கு இணங்கி கிருபை பாராட்டுங்க. பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த வருஷத்து 6ஆம் நாள் இறுதி வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். துவக்கம் முதலாய் நாங்கள் பாடின பாடல்கள், ஆராதனைகள், ஆண்டவரே செய்தி எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் முன்னின்று பொறுப்படுத்தும் மகிமைப்பட்டீங்க. வார்த்தையினால வெளிப்பட்டீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ், நாங்கள் ஆராதனை பாடினபடி ஒவ்வொரு குடும்பங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அப்போஸ்தலர் நாட்களில், எலியாவின் நாட்களிலும் ஆண்டவர் இறங்கின அக்கினி நம்முடைய பிள்ளைகளுடைய கர்த்தாவே வீடு நிறைந்து கர்த்தாவே ஆமென் மெய்யான தேவ அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார்கள். ராஜா, ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்திருக்கிறீங்க, உயிர்ப்பித்திருக்கிறீங்க. நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல, வார்த்தைகள் நான் பலப்படுத்துறீங்க. நெடுகாலமா நீ காத்திருக்கிற, ஆனா நீ விரும்புகிறது வரும்போது ஜீவ விருட்சு போல மகிழ்ச்சியான தருணம் இந்த கர்த்தாவின் நாட்கள் ஐயா. அப்பா, எனக்கு முன்னுக்கு நிக்கிறது அதான், சபைகள் திறக்க. ஏன் இந்த தாமதம்? தேவனுடைய எல்லையில் இருந்து, தேவனுடைய ஆதீனத்தில் இருந்து ஏன் தாமதம்? அது மனுஷர்களால் உண்டாகிற தாமதம் அல்ல. நீங்க ஒருவேளை தாமதப்படுத்திக் கொண்டிருந்தால் ஒழிய எந்த மனுஷனும் தேவ சபைகள் திறக்க தாமதிக்க முடியாது. இந்த காலத்துல நாங்கள் தாறுமாறான காரியங்கள் போய்விடாதபடி, இந்த காலத்துல தானே தகப்பனே தேவனுக்கு விரோதிகளாய் மாறிவிடாதபடி, ஆரோன் ஆண்டவரை சாராய் போன்றவர்கள் செய்தது போல செய்து விடாதபடி, எல்லாவற்றிலும் அடக்கமுடையவர்களாய் இருந்து கர்த்தருடைய கரத்தில் அடங்கி கிடந்து ஏற்ற காலத்தில் எழுப்புதல் மகிமைகளை கருகிற கர்த்தருக்கு முன்பதாய் காத்து கிடக்கிற பிள்ளைகளாய். அதைத்தானே சங்கீதக்காரன் சொன்னாரே, நான் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், என்னிடமாய் சாய்ந்தேன், கூக்குரல் கேட்டு பயங்கரமான குழிகளும் உளையான சேற்றிலும் என்னை எடுத்து ஆமென் என்னை கழுவி கண்களை மேல் நிறுத்தி கால்களை அணைகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கிற பாடலை என் வாயில வைத்தார். ஆமராஜா, இனி ஒரு மகிமையின் நாட்கள் ஆண்டவரே, எங்க சபை, எங்க குடும்பங்கள், நான் என்று சொல்லி நாங்கள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்ததாவை முறித்து மேற்கொண்டு ஆண்டவரே எங்களை உயர கர்த்தாவே கண்மலையில நிறுத்தி அப்பா சோதர கால்களை எல்லாம் அடிகளை உறுதிப்படுத்தி உங்களை துதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். நீங்க கொடுக்கிற ஜெயத்திற்காய் தகப்பனே, அப்படிப்பட்டதான ஆண்டவரே சோதர காரியங்களை செய்ய என் தேவன் கற்றுக் கொடுத்த பொறுமை இந்த நாளிலே கர்த்தாவே சோதரிக்கிறோம். எங்களுக்கு இருக்கட்டும், இருந்ததை கனப்படுத்த போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே லோத்தை பார்த்தோம் ஆண்டவரே.
ஆண்டவர் அவங்க தாமதிக்கிறாங்க. தேவ தாமதத்தினால ஒருவேளை எங்க வாழ்க்கையில தவறு என்றால் அதை மன்னிச்சிருங்க. ஆனால் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவரை எடுக்க வேண்டிய கர்த்தாவே எல்லா முடிவுகள் ஆண்டவரை அணிந்து கொள்ள வேண்டியது, உடுத்திக் கொள்ள வேண்டியது, உம்மிடத்துல வர வேண்டியது, தீவிரமாய் வர வேண்டிய காரியம், உலகத்தை விட்டு வெளியில வர காரியம் எல்லாவற்றிலும் ஒரு தீவிரம் காட்ட தாமதமின்றி நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என் மருமக்கமார்கள் என்று சொல்லி லோத்து சொன்னது போல எங்களை சார்ந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம். உலகம் இருக்கிற காரியம் இதையெல்லாம் கவலைப்படாதபடி உலகத்தை விட்டு நாங்கள் வெளியில வந்து அப்படியே வந்தாலும் கீழ்ப்படிந்து வந்தாலும் அடுத்த கர்த்தர் காட்டுகிற மார்க்கத்துல நாங்க செல்லுபடி. நீ மலைக்கு போனா நான் மலைக்கு நான் போக முடியாதுங்கிறாங்க. அது போல திரும்பி பாராத திரும்பி பார்த்தாங்க. கடைசியில தேவனுடைய அருவருப்பின் சந்ததியா இந்த குடும்பம் மாறினது என்று சொன்னால் தாறுமாறு அந்த நிலை எங்க குடும்பங்களுக்குள் வரவே கூடாது. கீழ்ப்படுதலோடு காத்திருத்தலோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அடங்கி இருக்க உதவிச்சு. இதனால் இந்த செய்தி கேட்ட அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்மையாய் ஒரு புது பலன் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய தெம்பு கிடைக்கட்டும், ஒரு புதிய உற்சாகம் கிடைக்கட்டும். கர்த்தர் தாமதித்தால் என் வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று காத்து கிடக்கட்டும் ஐயா. பொறுமையை கற்றுக் கொடுக்கிற செய்தியாய் உமக்கு ஏற்ற பிள்ளைகளா இந்த செய்தி மாற்றட்டும். சந்தோஷத்தோடு குடும்பங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு நாங்கள் சபைகளை நடத்தவும் கர்த்தர் உதவிச்சு. குறிப்பாய் எங்கள் தேசம் எங்கள் உலகத்துக்காய் வருகிறோம். ரத்தத்தின் வல்லமை தேசத்தின் மேல உலகத்தின் மேல வரட்டும். அக்னி வல்லமை ஊற்றப்படட்டும். எல்லா கர்த்தாவே இந்த கொரோனாவை கர்த்தர் முற்றிலும் சாம்பலாக்கி அழித்து தேசம் நோயில்லாத வாதையில்லாத தேசமா ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிதாவாகி கனத்துக்குரியவரே அப்பா, ஒரு மனுஷன் காட்டின பக்தி வைராக்கியம் அந்த பிணைகாசு நிமித்த வாதைகள் நிறுத்தப்பட்டது. வாதைகள் வருவதை பரலோகத்திலிருந்து இன்னைக்கு அந்த வாதைகள் நிறுத்தப்பட்டது. அப்படிங்கிறதுக்கு எத்தனை பிணைகாசுகள் இந்த பூமியில வச்சிருக்கிறீங்க. அவர்கள் நிமித்தமாவது வாதைகள் நிறுத்தப்பட்டதுங்கிற ஒரு நல்ல சங்கதிகளை செய்திகளை கேட்க எங்களுக்கு இந்த காலத்துல கிருபை செய்யுங்கய்யா, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தை விட்டு அது எடுபட்டு போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தெய்வம் என்று அறிந்து கொள்ளட்டும். பூமி சுத்திகரிக்கப்படட்டும். தொடர்ந்து எழுப்புதல் காலத்தில் இந்த பூமியை கர்த்தர் நடத்துங்க. பூமியில் நம்முடைய திருச்சபைகள் எழுப்புதலை காணட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் மூளை முடுக்கெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். மரணதான ஆண்டவரே, நீ சீக்கிரம் வாருன்னு நாங்கள் உண்மை அழைக்கிறோம். நீ சீக்கிரம் வாங்கப்பா. இடத்தை நாங்கள் சேரத்தக்க பாக்கிய கிருபைகளுக்கு தார். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதி. குடும்பத்தின் சின்ன பிள்ளைகள், வாலிப பெரியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ரத்தப்பட்டிகளை மறைத்துக் கொள்ளும். எல்லா சபைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா போதக ஊழியர்களை காத்துக்கொள்ளும். உடைய கிருபை எல்லாம் உடைய ஜனங்களோடு தங்கி இருக்கட்டும். தொடர்ந்து உடைய கிருபையாளரை செய்யட்டும். சகல துதியும் கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் பாதமணிந்து ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஆசீர்வாத வழிநடத்தல் பாதுகாப்பு நம் அனைவரோடு, குறிப்பாக இதை பார்த்தவங்களோடு உலகத்தின் பரிசுத்தவான்களோடு என்று வேண்டும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து நேர்த்தியான பாதைகளிலே நடத்துவாராக. God bless you.